மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜெனரிக் ப்ராசஸ் மாடல் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் அப்படின்னு அதாவது இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸோட ஒரு சுருக்கத்தை தான் இது ஜெனரிக் ப்ராசஸ் மாடல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எதெல்லாம் டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கோம். ஒன்று டாஸ்க்கு, என்ன டாஸ்க்கை நம்ம செய்ய போகிறோம், அது மாதிரி இன்புட் அண்ட் அவுட்புட், ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இன்புட் என்ன அவுட்புட் என்ன, ப்ரீ அண்டு போஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன ஒவ்வொரு டாஸ்க்குக்கும், அண்டு ஃப்ளோ அண்டு சீக்வன்ஸ். ஸோ டாஸ்கோட ஃப்ளோ என்ன, அதோட சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் இப்போ இதில் என்னென்னா சாஃப்ட்வேர் ப்ராசஸில் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், மெத்தடு, ப்ராக்டிசஸ் அண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ தட் பீப்புள் யூஸ் டு டெவலப் அண்ட் மெயின்டைன் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறக்கும் அதோட அசோசியேட்டட் ப்ராடக்ட் இது பண்ணுறக்கும் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள், என்ன முறைகள், அதாவது ஆக்டிவிட்டீஸு, மெத்தடு, என்ன ப்ராக்டிஸு, அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? அதை சொல்கிறது தான் சாஃப்ட்வேர் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அந்த ஜெனரிக் ப்ராசஸ் 5 டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதாவது இது யூஸரும் டெவலப்பரும், அதாவது யூஸர் தன்னோட ரிக்குவயர்மெண்ட்ஸ், தேவைகளை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, டெவலப்பர் அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்படி 2 பேத்துக்கு இடையில் என்னென்னா ஒரு தகவல், அதாவது கம்யூனிகேஷன் நடக்குது. அதுதான் முதல் நிலை. அடுத்தது பிளானிங் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ நம்ம எப்படி ப்ராஜெக்டை பண்ணுறோம், அதுக்கு என்ன ஷெட்யூல் போட்டுக்கிறோம் முன்கூட்டியே, அதை ட்ராக் பண்ணுறோம், அது பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாடலிங் அப்படின்னா என்னென்னா ஒரு மாதிரியை உருவாக்குறது, ஒரு கம்ப்ளீட் ரெக்யர்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி ஒரு டிசைனை உருவாக்கி வச்சுக்கிறோம், இப்படித்தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் அல்காரிதம், ஃப்ளோ சார்ட்டு, இது மாதிரி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், மாடல் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா அடுத்து மாடல் பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டெவலப் பண்ணும்போது அதில் என்னென்னா ஃப்ளோவெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்கு அடுத்தது இன்புட் அவுட்புட் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு என்னென்னா இதெல்லாம் டெவலப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்களோட இடத்துல ஒர்க் பண்ணி வாங்குறது தான். சரிங்களா? ஸோ அதில் கரெக்ஷனு என்னென்னலாம் ஃபீட்பேக் எல்லாம் வாங்கி மறுபடியும் இதை டெவலப் பண்ணுவோம். சரியா? ஸோ இது டெப்ளாய்மெண்ட். ஸோ இந்த 5 ஸ்டேஜ் தான் இந்த ஜெனரிக் ப்ராசஸ் மாடலில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மாணவர்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.